குறைவான காலம் வாழ்ந்த ஒரு சமூகம் என்றால் அது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத். எங்களுக்கு முன்னால வாழ்ந்த சமூகங்களோடு ஒப்பிடும்போது மிக குறைந்த காலம் உலகத்தில் வாழ்றவங்க நான். முன்னைய உம்மத்தினரை பற்றி வரலாறு சொல்லுது. 2000 வருடங்கள், 1000 வருடங்கள், 600 வருடங்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார். எங்கட உம்மத்தினுடைய ஆயுளை பற்றி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னளவாக சொன்னாங்க. பெரும்பாலானவங்களோட ஆயுள் எப்படி அமையும்னு சொன்னாங்க. திருமதியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், அமாரு உம்மத்தி மா பைன 60 வ 70. இந்த உம்மத்தினுடைய ஆயுள் காலம் 60க்கும் 70க்கும் இடையிலே தான். சில பேர் அதை முந்தி அதை விட கூட போயிடும், சில பேர் அதை விட முந்தி கொஞ்ச காலத்திலேயே வந்தாங்க. முந்தின உம்மத்தை பற்றி வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறேன். 300 வயசானவர் அப்பதான் வாலிபத்தை ஆரம்பிக்கிறார். நாம 300 வருஷம் உலகத்துல வாழ்ந்தது கனவில கூட நினைச்சு பார்க்கலாம். அல்லாஹ் குறைந்த ஆயுளோடு உலகத்தில் இருந்தாலும் அல்லாஹ் எங்களை எல்லா விஷயத்திலையும் பிற்படுத்தல. அல்லாஹ் எங்களை ஆகிரத்தில் முதலாவது சொர்க்கத்துக்கு அனுப்புறார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஹ்னுல் ஆகிரூன ஸாபிகூன். நாம் உலகத்துக்கு இறுதியாக வந்தவங்க, அதனால சொர்க்கத்துக்கும் இறுதியா போறவங்க அல்ல. நாங்க சொர்க்கத்துக்கு எல்லாரையும் முந்திக் கொண்டு போவோம். எப்படி முந்திக் கொண்டு போறோம்? 1000 வருஷம் உலகத்துல வாழ்ந்தவர்கள் இபாதத்தில் எப்படி? அவங்களோட தொழுகை, அவங்களோட காலத்துல அவங்களோட சரியத்துல இருந்த நோன்பு, அவங்க செய்த ஹஜ்ஜுகள் எங்களை விட எவ்வளவு அதிகம் சிந்திப்பாங்க. எத்தனை கோடி நன்மைகளை சம்பாதிச்சிருப்பாங்க. அவங்கள முந்திக் கொண்டு நாங்க சொர்க்கம் போறது எப்படி? அல்லாஹ் அதுக்காக எங்களுக்கு என்ன ஏற்பாடு செஞ்சாருன்னா, எங்களுக்கு தந்திருக்கிற ஆயுள்ளையே சில சில காலங்களை தர்றார். அந்த காலங்களில் சில வணக்கங்களையும் தரார். அந்த வணக்கங்களை முறையாக நாங்கள் செய்த நேரம் அதுக்கு கொடுக்கிற கூலி முந்தின உம்மத்தில் உள்ளவர்கள் 1000 வருடத்துல கூலியை விட பெருசு. எங்களை நாட்கள்ல ரொம்ப ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தாபிஈ சொல்றாரு, நாங்க சஹாபாக்களோட புலங்கினவங்க. நாங்க எங்களை முன்னோர்களை சஹாபாக்களை பார்த்தோம். எங்கட காலத்துல இருக்கிற தாபிஈன்களையும் நாங்க பார்த்தோம். வருஷத்துல 3 10களை அவங்க கண்ணியப்படுத்துவாங்க. கானு யுஅஸிமூன 3 அஷராத். 3 10களை அவங்க கண்ணியப்படுத்துவாங்க. பாவங்களை கழிச்சிடாம அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதுக்கு அந்த நாட்களை செலவழிப்பாங்க. அதுல முதலாவது 10 முஹர்ரமுடைய ஆரம்ப 10. அந்த முஹர்ரமுடைய ஆரம்ப 10ல தான் தாசுஆ ஆஷூராவுடைய நோன்புகளும் இருக்கு. இரண்டாவது சொன்னாங்க ரமதானுடைய இறுதி 10, லைலத்துல் கத்ர உள்ளடக்கி அந்த 10. மூணாவது சொன்னாங்க ذுல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 10. ذுல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 10 விளிம்பில இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மறுதினம் புதன்கிழமை மக்ரிபுக்கு பிற பார்க்கலாம். அன்னைக்கு பிற தெரிஞ்சுட்டா புதன்கிழமை மக்ரிபில் இருந்து துனியாவுடைய சிறப்பான 10 நாளும் ஆரம்பம். ஹதீஸ் எப்படி சொல்லுதுன்னா, இந்த மாதிரி பெஸ்டான 10 நாளையும் நீங்க வாழ்க்கையில ஒரு வருஷத்துல காண மாட்டீங்க. அஃதலு அய்யாமின் துன்யா, துனியாவோட நாட்கள்ல மிகச் சிறப்பான 10 நாள், மிகச் சிறப்பான. பொதுவாகவே இந்த
70 நாளும் சிறப்பான காலம் தான். நோம்பு பெருநாளில் இருந்து ஹஜ்ஜு பெருநாள் வரைக்கும் உள்ள சுமார் 70 நாட்கள். நோம்பு பெருநாள் செவ்வாருடைய தலைப்புற, ஹஜ்ஜு பெருநாள் துல் ஹஜ்ஜுடைய 10ஆம் முறை. இந்த 2 மாதம் 10 நாளைக்கு அஷ்ஹுருல் ஹஜ், ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்று பேர். ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் பெற்றிருந்தா இந்த 2 மாசம் 10 நாளைக்குள்ள தான் இஹ்ராம் பெறும். வேற மாதங்கள்ல ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டலாம், உம்ராவுக்கு இஹ்ராம் கட்டலாம். ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டுறவங்க நோம்பு பெருநாளையே கட்டிடலாம். ஆனா 2 மாசம் 10 நாள் இந்த அவங்க இஹ்ராமோட இருந்து அரபாவில தரிசனத்தின் பிறகுதான் இஸ்லாம காண்பேன். ஏற்கனவே இது சிறப்பான காலம். அந்த சிறப்போடு சேர்த்து அல்லாஹ் தலைப்புறையிலிருந்து அதில் மாண்பை இன்னும் உயர்த்துறான். எவ்வளவு உயர்த்துறான்டா துனியாவோட மிக சிறந்த காலமாக. இதை பற்றி குர்ஆனும் பேசி, குர்ஆன்ல இந்த 10 நாளை பற்றி சொல்லப்பட்டு, சஹீஹான ஹதீஸ்ல இந்த 10 நாளை பற்றி, சஹாபாக்கள் மாமூல்ல வாழ்க்கையில இந்த 10 நாளுடைய அமல்களை பற்றி வந்து அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சூரத்துல் ஃபஜ்ர்ல இந்த 10 நாளை பற்றி பேசுகிறார். வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், காலை பொழுதின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர் 10 இரவுகள் மீது சத்தியமாக. அது எந்த 10 என்று சொல்லல, எந்த 10 அல்லாஹ் நாடுறான். தஃசீருடைய உலமாக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லிக்கிறார். இது ரமலான்ல கடைசி 10 சொல்றானா, அல்லது முஹர்ரமுடைய 10 சொல்றானா, அல்லது வேற ஏதாவது குறிப்பிட்ட இரவுகளை வச்சு சொல்றானா. ஆனால் தஃசீர் கலையில நீண்ட அனுபவம் உள்ள பல சஹாபாக்கள், பல தாபீஊன்கள், அவர்களுடைய கருத்து உறுதியான கருத்துக்கள் தஃசீர்ல இருக்கிறது. வலயாலின் அஷ்ர் என்னும் போது துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தான் அல்லாஹ் சொன்னார். அல்லாஹ் வந்து சத்தியம் பண்ணினான். சாதாரண பால்துவானதில் அல்லாஹ் சத்தியம் பண்றான். அவன் பார்வையில கேவலமானதுல சத்தியம் அல்லாஹ் பண்றான். ரப்பட பார்வையில எது சிறப்போ, எதுல பரக்கத் இருக்கிறோ, மனிதனுக்கு எதுல ஆதாயம் கூடையோ அந்த விஷயங்களில் அல்லாஹ் சத்தியம் பண்ணான். இந்த தஃசீருடைய உலமாக்கள் அதனால் இந்த 10 இரவில் ரப்பு சத்தியம் பண்ணினான். வலயாலின் அஷ்ர் 10 இரவுகள் மீது சத்தியமாக. அந்த பரக்கத்தான 10 நாள்களும் நாளை மறுதினத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை தந்தார். இந்த 10 நாளுடைய பரக்கத் எப்படியானது என்பதை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஸ்லிம் ஷரீஃப் உட்பட சஹீஹான கிதாபுகளை பதிவாங்க. அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதிஹில் அய்யாம். எவ்வளவோ நாள்கள் உங்களை கடந்து போகுது. இன்னைக்கு ஒரு நாள் போகுது, நாளை நாள் வரப்போகுது, நேற்று ஒரு நாளை பார்த்தோம். இந்த நாட்கள்ல நிறைய நல்ல சாலிஹான அமல்கள் மக்கள் செய்யலாம். ஆனால் இந்த துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாட்களில ஒரு அடியான் செய்யக்கூடிய சாலிஹான அமலை பார்த்து அல்லாஹ்வுக்கு வரக்கூடிய முஹப்பத் வேற காலத்துல செய்யற அமல்ல வாராது. அல்லாஹ் எவ்வளவு சிறப்படுத்திக்கிறான் பாருங்க. துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 செய்யக்கூடிய சாலிஹான அமல், நற்கிரியைகள், நல்ல காரியங்கள், இதை செய்யக்கூடியவங்களோட ரப்புக்கு இரக்கம் வரலாம். அமலோட இரக்கம் வருகிறதுனா அமல் செய்யறவரோட